அதுக்கப்புறம் 2026 அப்புறம் ஃபுல்லா தலைவர் தான். அவ சரியில்லை, நல்ல பொண்ணுங்களா இருக்காங்கன்னா அவ சரியில்லை. 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படிதான் இப்போ இருக்கு. நிறையவே ரெஸ்பான்ஸ் இருந்தது ஜோயாக்கு. கழுவி கழுவி ஊத்துனாங்க. பார்ட் 2 வருதுல அதனால மாத்திருப்பாங்க மேபி. இந்த படம் வந்து சின்ன வயசுல ரிலீஸ் ஆகும்போது பார்க்க முடியல. இல்ல அசிங்கமா தான் திட்டினேன் நானே படத்துல உட்காந்துக்கினேன். இல்லனா அவ சரியில்லை, மத்தபடி நாங்களா நல்லா. அந்த கங்கை ஆற்றில் ஒரு வண்ண பறவை மூழ்கி நீதியோடு அது கரையே வந்தது கங்கலு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீ இதுவரையும் பாத்திருக்கேன் இந்த படம்? ப்ரோ தலைவர் ஃபேன் ப்ரோ, நானு மிகப்பெரிய ஃபேன். இந்த கிளைமேக்ஸ் அந்த வேற கிளைமேக்ஸ் இன்னும் ஒன்று இந்த கிளைமேக்ஸ்லாம் மாறல, அதே தான். இறந்துற மாதிரி காட்டுவாங்க, இல்லை உயிரோட ரொம்ப ஏஐலாம் இல்லை, சூப்பராக இருக்கு. அதே வைப் எல்லாமே அப்படியே தான் இருந்தது. ஆனால் அப்போ இந்த படம் ஓடல, இப்போ எப்படி இருக்கு பார்க்குறது? அதான் அப்போ எல்லாரும் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் தலைவர்னா யாருன்னு தெரியுது உங்களுக்குலாம். இதுக்கப்புறம் தலைவர் தான். ஆனால் ஜோயாவை பார்க்கும்போதே நம்மளுக்கு கோவம். கண்டிப்பாங்களா அசிங்கமாக திட்டுறாங்க. தேட்டர்லேயே அசிங்கமாக கத்துறாங்க. என்னையா நான் காட்டுறேன்? தேட்டர்லேயே அசிங்கமாக கத்துறான். என்ன ப்ரோ வருத்தமா இருக்குமா இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்களே உங்க மனசுல தெரியும். நீங்க பேச மாட்டீங்க, நான் பேசிட்டேன், அவ்வளோதான் ப்ரோ. படம் வந்து செம்மையா இருந்தது. இந்த படம் வந்து சின்ன வயசுல ரிலீஸ் ஆகும்போது பார்க்க முடியல. இன்னும் ஒரு ஏக்கம், செம்ம ஏக்கம். டிவில எல்லாம் பார்ப்போம், பாட்டெல்லாம் கேட்போம், வேற லெவலாக இருக்கும். அப்போ உனக்கு என்ன வயசா இருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும் போது? அப்போ ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம் தான். 10 வயசு இருக்குமா? ஒரு 10 வயசு. அப்போ செல்லில் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். இப்போ செல்லு கூட இருக்கு படம். அந்த அளவுக்கு தனுஷா நான் வெறியன், ரொம்ப பிடிக்கும் அவரை. இப்போ படம் ரீலீஸ் பண்ணிட்டாங்க, செம்மையா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு, செகண்ட் ஷோ புக் பண்ணியிருக்கேன் 3:30 மணிக்கு. திரும்பவும் எத்தனை நாள் பார்ப்போங்க, படம் ரொம்ப பிடிக்குங்க. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஜோயா திருப்பி எப்படி இருந்தாலும் எதனா கோளாறு பண்ணுவா. ஓகே, அவ சரியில்லை, நல்ல பொண்ணுங்களா இருக்காங்கன்னா அவ சரியில்லை. இல்லனா அவ சரியில்லை, மத்தபடி நாங்களா நல்லா. சூப்பரா இருந்துச்சு. கமலா தியேட்டர்ல வந்து புது புது பாட்டுலாம், சாரி பழைய பாட்டுலாம் திருப்பி ஒய் திஸ் கொலவெரி அந்த பாட்டுலாம் போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஐயோ, அது உன்னால் சாங்லாம் கேட்கறப்போ சத்தியமா ஒரு மாதிரி கடைசில எல்லாம் பாட்டு போடுறப்போ நிஜமாலே அழுதுட்டோம், அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் படம் திரும்ப பாப்பீங்களா? கண்டிப்பா திருப்பி ஆகஸ்ட் 4 ஏதோ வந்து திருப்பி ரிலீஸ் பண்றாங்க. அக்காவோட வருவேன். ஜாலியா தான் இருந்தது ப்ரோ. நான் ஒன்று ஜோயா அப்பாவுக்கு தான் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அவரு ஜோயா லவ் பண்ண தப்புன்ற மாரி ஆயிடுச்சு எனக்கு. அதான் விட்டு வந்துட்டாரு அவர்தான். விட்டு வந்துட்டாலும் அப்படியே ஜோயா கோசம் போயிட்டு பார்ட் 2ல ஜோயா கல்யாணம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. ஜோயா கதையே வேணாம் ப்ரோ. அந்த பொண்ணு கல்யாணம் சூப்பரா இருக்கும். அந்த பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணு வெயிட் பண்ணுச்சுல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா 2ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 2ல ஜோயா கதை எல்லாமே தான் நல்லா இருக்கும் ப்ரோ. தலைவர் கதை மட்டும் இருந்தா போதும். அவ்வளோதான் ப்ரோ. அதுக்கப்புறம் 2026 அப்புறம் ஃபுல்லா தலைவர் தான். 20 வருஷம் தலைவர் ஆட்டம் தான். இந்த படம் பாத்திருக்கீங்க? பாத்திருக்கேன். கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கும், இப்படி வேற மாதிரி இருக்கும். பின்னாடி கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. ஏஐ மாஸ்டர் பண்ணி புதுசா எடுத்துருக்காங்க. பழைய படம் பார்த்தவங்களுக்கு புதுசா பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன பண்ணிருக்காங்க கிளைமேக்ஸ்? குந்தன் சாவல அவர் நல்லா இருந்துச்சா? பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. முன்னாடி பார்த்தவங்களுக்கு அது கொஞ்சம் வேற வேற டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஆனா அப்பவே இந்த படம் நல்லா இருக்கும். ஆமா, அப்ப நல்லா இருக்கும். ஆமா, அது எப்படி நீங்க பாக்க நல்லா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து கூட்டமா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படிதான் இப்போ இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம், ஜாலியா இருக்கு. எப்போ தனுஷ் ரசிக்கிறானுமே அப்போலேருந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். படம் பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. அந்த பாட்டுலாம் செம்மையா இருக்கும். அந்த கங்கை ஆற்றில் ஒரு வண்ண பறவை மூழ்கி நீதியோடு அந்த பாட்டுலாம் செம்மையா இருந்துங்க. பாடுவோம். அந்த கங்கை ஆற்றில் ஒரு வண்ண பறவை மூழ்கி நீதியோடு அது கரையே வந்தது கங்கலு சுனு தேவதையோடு. அப்புறம் இன்னொரு பாட்டு என் வானம் விடிவது, அந்த பாட்டு கூட நல்லா இருந்தது. கலாரசினா சாங்கு, எல்லா பாட்டும் ஏஆர் ரஹ்மான் செம்மையா போட்டிருக்காரு. கிளைமேக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணது நல்லா இருக்கு. தனுஷ் சார் வந்து கண் முடிக்கிற மாதிரி. யாராவது லவ் பண்ணிக்கிறீங்க? எப்படி எமோஷனலா இருந்ததா? அந்த ஹீரோயினை திட்டுற மாதிரி இருந்துச்சா? கொஞ்சம் தலைவரை சாவடிக்கும் போது திட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா கண் முழிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிளைமேக்ஸ் செம்மையா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வைபா இருந்துச்சா தியேட்டர்ல? வைபா இருந்துச்சு. அந்த சாங்க்லாம் வைப், ஃபுல்லாவே வைப் தான். எப்படி இருந்தது திரும்ப பாக்குறதுக்கு? செம்மையா இருந்தது. நம்ம தலைவர் தனுஷ் சாரோட வீடியோலாம் போட்டாங்க, மாஸ்டர்லாம் பாட்டுலாம் கூட போட்டாங்க. இந்த நிறைய பாட்டுலாம் கூட போட்டாங்க, செம்மையா இருந்தது. ஆனா ஹீரோயின் பண்ணதான் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அந்த படத்துல.
ரொம்ப ஆனா நாங்க தான் கத்திக்கிட்டே இருந்தோம், எதுக்கு இப்படிலாம் இருக்காங்க, ரொம்ப தனுஷை இது பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் பொண்ணுங்க அந்த மாதிரி பண்ணா அவங்க வந்து தனுஷ் நல்லா கண்ட்ரோலா இருந்து நல்லா இருந்தார் படத்துல. அது மாதிரிலாம் கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் ஜெம் தான், அப்படிலாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க. கிடைச்சா ஜெம் அவங்களாம் அந்த மாதிரி கிடைச்சா அவ்வளவுதான். இருக்கு, உண்மையாக சூப்பரா இருக்கு. லாஸ்ட் சீன் மாத்திட்டாங்க. பாத்திருக்கீங்களா அந்த படம் நீங்க? ஆல்ரெடி பார்த்துருக்கோம். திருப்பி வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காண்டி வந்து கிளைமேக்ஸ் வந்து தனுஷ் வந்து உயிரோட இருக்காரு. அவர் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சீனும் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு மாத்தாம இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நல்லா இருக்குது. வைப் சூப்பராக வைப் பண்ணாங்க. பாட்டு வேற மூவி 3 மூவிஸ்லேருந்து தான் போடுவாங்க எதிர்பார்த்தா, அதுலேருந்து பாட்டு போட்டு செம்ம வைப் பண்ணி நாங்கள் மேலே இருந்தோம். மேலேருந்து கீழே வந்தலாம் தனுஷ் சரியா நான் அதனால வந்துட்டு கீழெல்லாம் வந்துட்டு வைப் பண்ணோம். தனுஷ் நான் இன்னொரு தனுஷ் தனுஷ் இதே ஏதாவது துடிக்கும். வேற படம் நானே வருவேன் படம் கூட நல்லா இருக்கும். அதில் தனுஷ் வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. அது அந்த கேரக்டர் சூப்பரா இருக்கும். உண்மையாவே நானே வருவேன் வந்தா கண்டிப்பா வருவேன். படம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்ப இருக்க கதையா அதுல இந்து முஸ்லீம் ஜாதியை பத்தி தான் பேசுறாங்க. முஸ்லீம் இந்துவா இருந்தா லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க, முஸ்லீம் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அதுல கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. சூப்பரா இருந்தது. நீங்க பாத்திருக்கீங்களா அந்த கிளைமாக்ஸ்? முன்னாடி பாத்தீங்களா? பாத்திருக்கோம். இந்த கிளைமாக்ஸ் எப்படி இருக்கு? இல்ல, எனக்கு என்னமோ முன்னாடி இருந்தது தான் பிடிச்சிருந்தது. இப்போ இது பிடிக்கல. இதுல 2 பேரும் சேர்ற மாதிரி காட்டல, தனுஷ் ஆகாம எழுந்துக்கிற மாதிரி காட்டினாங்க, அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. தர்மனோட மியூசிக் கேட்கும்போது தர்மன் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்தது. ஜோயாவும் தனுஷ் லவ் பண்ற பொண்ணும் 2 பேரும் இருக்காங்க. ஆனா ஜோயா மேல நம்ம கோவம். ஆமா எல்லாரும் கோவம் வந்து திட்டினாங்களா? ஆமா நிறையவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஜோயாக்கு கழுவி ஊத்துனாங்க. இன்னொரு பொண்ணுக்கு வந்து தனுஷ் லவ் பண்ற பொண்ணு அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணாங்களா? இல்ல, அதுக்கு அவ்வளோ கிடையாது. திரும்ப தனுஷ் எப்படி பாக்குறீங்க? திரும்ப லவ் பண்ண பொண்ணு இல்ல வேற ஒரு இதுல அப்படியே இருக்காங்க. 3 மாதிரி இன்னொரு மூவி வந்தா நல்லா இருக்கும். ஓவரால் என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருந்தது. ரீரிலீஸ் மாதிரியே கிடையாது. புது படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஒரு வைப் இருக்குமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு இருக்க மாதிரியே இருந்தது. பக்காவும் தெரியல. நான் செங்கல்பட்டுலேருந்து இங்கே தலை இதுக்காக காலேஜில் கூட இப்படிலாம் போனதே இல்லை. நாங்களாம் அந்த படம் எந்த படம்னாங்களாம் எப்பயுமே தனுஷ் படம் தான். நாங்கள் இல்லடா நீ அப்ப பாத்துர்க்கேன் இந்த படம் இல்ல பாத்துக்க அந்த கிளைமாக்ஸ்க்கு இந்த கிளைமாக்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? நான் லாஸ்ட்ல வந்து பெட்ல பார்க்கும்போது சில டைலாக்லாம் வரும், அது பேசுவாங்க, பார்த்தா இல்லை கட் பண்ணிட்டாங்க. அது இது இந்த கிளைமாக்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பர். அந்த டைலாக்லாம் வந்து இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துக்கும், பார்த்தா இல்லை. வைபா இருக்கா? எப்படி வைபா இருக்கு. கமலானாலே வைப் தாங்க. அந்த ஹீரோ நீ பார்த்து நம்மளே போவோம். எப்படி இருந்தது? இல்லை அசிங்கமாக தான் திட்டினேன். நானே படத்துக்குள்ள உட்காந்துக்கினேன். சரி லேடிஸ் இருக்கோ கொஞ்சம் டீசெண்டாக திட்ட வேண்டியது. லேடிஸ்ல உட்காந்துங்களா? இன்னொரு பொண்ணு மேல நம்மளுக்கு அன்பு வரும். தனுஷ் லவ் பண்ற பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா இந்த பொண்ணு மேல நம்மளுக்கு கோவம் வரும். ஆமாம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த படத்தை பார்க்குறப்போ. 2 வரப்போ மோஸ்ட்லி நல்லா இருக்கும். நல்லா படம் சூப்பராக நல்லா தான் இருக்கும் 2 வரப்போ. தனுஷ் ஸ்டைல் கட்டல இல்லை இப்போதான் 2 நாள் முன்னாடி வட சென்னை இப்போதான் வந்து போட்ட அன்னைக்கே அப்டேட் டிக்கெட் ரிலீஸ் பண்றாங்க. அவ்வளோதான், அதுக்கும் வர வேண்டியதான். காலையில ஃபர்ஸ்ட் தரிசனம் காலைல 5 மணிக்கு ஏந்துப்போம். காலைல 6 மணி ட்ரெயினை பிடிச்சோமா, 7:30 மணி 8 மணிக்கு தான் இங்கே வந்தோமா. அப்படியே வடபழனியில் வந்து டீ குடிச்சோமா, டீ சாப்பிட்டு அப்படியே வந்தோமா, டிஃபன் சாப்பிட்டு இப்போ போகும்போது ஒரு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் டீசெண்டா. அவ்வளோதான். காலேஜ் இன்னைக்கு ஒரு நாள் லீவு. அவ்வளோதான், லீவ் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. வெயிட்டிங் மாசா லீவ் போட்டு வந்திருக்கேன். லீவ் போட்டு காலேஜ்லாம் போல தெரியல, நீ வேகம்னு தெரியல. அது நான் படம் சூப்பராக இருந்ததுடா, படம் சூப்பராக இருந்தது. டைம் ஆயிடுச்சு, காலேஜ் போகணும். லாஸ்ட்ல வந்து 2 நிமிஷம் காட்டினாங்க. சின்ன வயசு தண்ணிச்சும் பெரிய நிமிஷம் ஏன் மூலியமா இதை பண்ணியிருக்காங்க போல. நல்லா செம்மையா இருந்ததுண்ணா. அது ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. போன இந்த படம் பார்த்துட்டே இப்போ தான் பார்த்தேன். இல்லை இப்போ தான் நானும் பார்க்குறேன். ஆனால் கிளைமேக்ஸ் தெரியும் எனக்கு எப்படி இருக்கும்னு. ஆனால் இப்போ மாற்றினது கொஞ்சம் அவங்க படத்துக்காக இப்போ பார்ட் 2 வருதுல, அதனால மாற்றிருப்பாங்க மேபி. அதனால தான் இருக்கும், வேற எந்த காரணமும் இருக்காது. வைப் நல்லா இருந்துச்சு பாபு. இது படத்தில் செகண்ட் ஹாஃப் தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ சூப்பராக இருக்கும். அந்த லவ் அதுதான். செகண்ட் ஹாஃப் இப்போ இவங்க மாற்றினதுனால கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க பார்ட் 2 வேணுன்றதுனால அப்படி பண்ணியிருக்கலாம் மேபி. இது ஒரு சாங் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், ரிப்பீட் பண்ணாங்க. பண்ணாங்க ப்ரோ. இது பாட்டு போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கிற காதல் கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே 13 இயர்ஸ் முன்னாடி இருந்தாலும் படம் நல்லா இருக்கு.